தமான் மில்லினியம் கோலா குபுபாரிலிருந்து இந்த பதிவு. ஒரு மனிதன் ஒரு சிற்றூரில் இருக்கிறாரு. அந்த சிற்றூரில் அவர் பிழைப்பதற்கு ஏதுவான எந்த காரியமும் இல்லாததுனால அங்கேருந்து ஒரு பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரு. அவர் பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அந்த பட்டணம் ஏறக்குறைய அந்த சிற்றூரில் இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பட்டணம் இருக்கிறது. அவர் தன்னுடைய குதிரை வண்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய 11 வயது மகளும் தன்னுடைய மனைவியும் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறாரு. அந்த 500 கிலோமீட்டர் போக வேண்டும் என்றால் பல நாட்கள் அவர்கள் அங்காங்கே நின்று தான் போக வேண்டும். ஏன்னா குதிரை வண்டினால் உடனே போய் சேர முடியாது. அவர் என்ன செய்கிறாரு, போய்கொண்டே இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் வந்தோடனே கொஞ்சம் இருள் சூழக்கூடிய நேரம் வந்தோடனே அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டு சாப்பிடுவதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணின அந்த பொருளை எடுத்து எல்லாம் ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிகிட்ட சொல்கிறாரு. மனைவி வண்டியிலிருந்து இறங்கி அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இவரும் சில காரியங்கள் அப்படியே செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சிறுமி என்ன பண்ணுகிறாள், அந்த குதிரை வண்டியை விட்டு இறங்கி அவள் அப்படியே பார்க்குறா. ஒரு இடம் ரொம்ப அழகாக இருக்கிறது, சரி அங்கே போவோமேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டா. அப்படியே நடந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். அவர் தன் வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க அந்த சிறுமியை கூப்பிட்றாங்க. அந்த பெண் இடத்துலேருந்து எந்த ஒரு சத்தமும் வரலை. அதுக்கப்புறம் அவர் கணவரை கேட்குறாங்க, எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இங்கே தானே இருந்தா, நான் இந்த குதிரையுடைய காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தேன், நீ என்ன பண்ண பார்க்கலையா அவளைன்னு. அவர் சொல்கிறாங்க, இல்லை நான் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் அவளை காணோம் அப்படின்னு சொன்னோடனே கணவர் சொல்கிறாரு, நீங்கள் பத்திரமா இரு, நான் போய் கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளுக்கு போய் பார்க்குறேன்ட்டு அவர் வேகமாக உள்ளுக்கு போகிறாரு. அந்த சிறுமியினுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரத்தில் அவர் போன உடனே அவர் அப்படியே நடுங்கி பயந்து போயிட்டார். ஏன்னு சொன்னால், ஒரு இடத்துல அந்த சிறுமி முழங்காலில் நின்று 2 கையும் மேலே தூக்கி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறா. அந்த சிறுமிக்கு எதிர்த்தாப்பில் 3 ஓநாய்க்கள் அப்படியே அந்த சிறுமியை பாய்ந்து பிடித்து கொதரும்படியாக அப்படியே காத்திருக்குது. அந்த சிறுமியின் பக்கத்தில் இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒரு காட்டு எருமைகள், 2 எருமைகள் அந்த சிறுமியை பாதுகாத்து நின்று கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். தன்னிடத்தில் வைத்திருந்த அந்த பிஸ்தோல் எடுத்து வானத்தை நோக்கி சுட்ட உடனே அந்த ஓநாய்கள் எல்லாம் அங்கேருந்து ஓடி போனது. அந்த சிறுமியும் அவங்க அப்பாவை ஓடி கட்டி அணைத்து கொண்டார். அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பெண்ணை ஜெபிக்கும்போது அந்த பெண்ணை பாதுகாக்க 2 காட்டு எருமைகள் அங்கே நிற்கிறது அந்த ஓநாய்கள் இடத்துல இருந்துன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கேட்குறாரு, என்னம்மா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் கொண்டே இருக்கும்போது இந்த ஓநாய்க்கள்லாம் என்னை அப்படியே என் மேலே பாய்வதற்காக ஆயத்தமாக இருந்துச்சு. நான் உடனே முழங்காலில் நின்று ஏசப்பாவை கூப்பிட ஆரம்பித்தேன். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், ஏசப்பான்னு சொல்லிட்டு ஏசப்பாவை கூப்பிட ஆரம்பித்தேன். நான் கண்ணை திறக்கவே இல்லை. நீங்கள் வந்த உடனே தான் கண்ணை திறந்தேன். பார்த்தா என் பக்கத்தில் 2 காட்டு எருமைகள் நிற்கிறது. அந்த எருமைகளை கொண்டு ஆண்டவர் என்னை இன்றைக்கு காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தகப்பன் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, கர்த்தரை துதித்து, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 46வது சங்கீதம் 1வது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஜெப செய்யுமா, நித்தமும் நாங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த சிறுமியை கர்த்தாவே அந்த கொடிய மிருகங்கள் இடத்துலேருந்து நீர் காத்ததுக்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். ஆண்டவரை, உம்மை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நீ இறங்கி வருகிறீரே, அதற்காக நமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.